ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வறுத்து அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்குண்டான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 கிலோ சிக்கன் வாங்கி நான் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அடுப்பத்தை வச்சு கடாய் வைக்கிறேன். கடாய் காயிட்டும். 5 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 6 பட்டை, 6 லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், 2 பூண்டு, 25 கிராம் இஞ்சி, ஒரு 20 வரமிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆகணும். இந்த பாருங்கள், எல்லாம் நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ அதே கடாயிலேயே நான் மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1/4 ஸ்பூன், சின்ன வெங்காயம் ஒரு 25, தேங்காய் ஒரு அரை மூடி, இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சிறு திலியே வச்சு இதை மாதிரி வறுத்துக்குங்க. இதை அடி பிடிக்காமல் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்கிக்குங்க. அடி பிடிக்காமல் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக இருக்கணும். இதை நல்லா வதக்கி நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இதையும் நம்ம அந்த மசாலாவையும் தனித்தனியாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. நான் 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன். இது இப்போ எப்படி வதக்குறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாம். இதை வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது. நம்ம இதில் சிக்கன் போட்டுக்கலாம். இப்போது நான் சிக்கன் போடுறேன். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போடுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுட்டும். வாங்க, நான் 2 மசாலாவையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் அந்த மசாலா அப்படியே ஒட்டி இருக்கும். வாங்க, சிக்கன் நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இந்த மசாலா நம்ம இதில் போட்டுக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதிலேயே போட்டுக்கிறேன். நான் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நான் மிக்ஸி கழுவின தண்ணியை அதிலே ஊற்றிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ நம்ம இதை மூடி வைக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் போதும். ஏன்னா சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சிக்கன் நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, நம்ம இதை அதில் ஊற்றிடலாம். இதை நல்லா ஊற்றி குழம்பு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். வாங்க, குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு தாளிக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள், பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிருந்தோம்ல, அது நல்லா பச்சை வாசனெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது தாளிச்சிக்கலாம். வாங்க, பாருங்கள், நான் சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை, சோம்பு, பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன். இந்த பூண்டு நான் இதில் போடுறேன். இது நல்லா வதங்கட்டும்.
நான் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து குழம்புல போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நான் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்புல ஊற்றிடலாம். பாருங்கள், நான் குழம்புல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஆடி 18. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எதுக்கு வேணாலும் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த குழம்பு ரெசிபியை வந்து நம்ம வந்து மட்டனு, நாட்டுக்கோழி எதில் வேணாலும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, வறுத்த மசாலா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த குழம்புனோட ரெசிபி வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான ரெசிபி இது. இந்த வீடியோ நான் அவங்களுக்காக பண்ணியிருக்கேன். வாங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாதம் சூடாக இருக்குது. அதையும் அதில் ஊற்றுறேன் நான். வாங்க, நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க, எங்கள் வீட்டு ஆடி ஸ்பெஷல் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு, சாதம். பாருங்கள், சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்குது. செம ருசியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.